நம்ம திருவண்ணாமலையில் ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்குற சலூனை ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் ஸ்டுடியோ 99 யூனிசெக்ஸ் சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. உடனே ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஹோட்டல் ராமகிருஷ்ணாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டுடியோ 99 யூனிசெக்ஸ் சலூனுக்கு கண்டிப்பாக போகணுன்னு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கே ஹேர், பியூட்டி, மேக்கப், நெயில்ஸ்ன்னு எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு வார்மான வெல்கம்க்கு அப்புறம் நமக்கு எல்லா சர்வீசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. நாங்கள் எங்களுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த காசியான வெயிட்டிங் ஏரியாவில் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த பியூட்டிஃபுல் ரிவ்யூஸும் படிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்குற இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட், பியர் ட்ரிம் பண்ணிக்கலாம் நாங்கள் போயிருந்தோம். நம்மக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே செம்ம சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் இந்த கியூட் லிட்டில் ரூம்குள்ளே தான் எனக்கு வேக்சிங் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் நான் சொன்னதால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட சிக்னேச்சர் கெம்பிக்கி ஃபேஷியலை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது பண்ணி எனக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனாலும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஃபேஷியல் செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்ததுனால அடுத்த சர்வீஸ்க்கு லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பெடிக்யூருக்கு காலில் சூப்பரான ஒரு மசாஜ், கைக்கும் சேம். பட் அதை விட பெஸ்ட் வந்துட்டு பேக் மசாஜ் தான். நான் அப்படியே தூங்கிட்டேன். என்னை வந்து காஃபி கொடுத்து தான் எழுப்பவே செஞ்சாங்க. அடுத்து என்னோட ஷார்ட் பிட்டன் நெயில்ஸை பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழகாக ஆக்கிட்டாங்க. ஃபைனலாக நான் ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்த டோக்கன் ஆஃப் லவ் அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நான் கிளம்பிட்டேன்.